ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பணவரவு அதிகரிக்க பூஜையில் நம்ம வைக்க வேண்டிய 6 பொருட்கள் என்னென்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 6 பொருட்கள் தான் அது. ஏலக்காய், கல்லுப்பு, ஜாதிக்காய், தர்பைப்புல், பச்சை கற்பூரம், அப்புறம் வெட்டிவேர். இந்த 6 பொருட்களுமே ரொம்ப விசேஷமான பொருள். பூஜையில் நம்ம வச்சு வழிபடும் பொழுது அதுக்கான ரிசல்ட்ஸ் நல்லாவே நமக்கு தெரிய வரும். இப்போது முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான பொருள்னு சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருள். மகாலட்சுமி தாயார் ஏலக்காயில் கல்லுப்புலையுமே ரொம்பவே அவங்க வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம பூஜை அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. இந்த வாசம் அதிகரிக்க மகாலட்சுமியோடைய பார்வை நம்ம வீட்டில் வரும்னு சொல்லுவாங்க. அதனாலுமே இந்த ஏலக்காய், கல்லுப்பு இது போன்ற பொருளை நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷங்க. அதுக்கு அடுத்து எடுத்து பார்த்தோன்னா நம்ம தர்பைப்புல் எடுத்துக்கலாம். தர்பைப்புல் நிஜமாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எதுவுமே கிட்ட வராது, தர்பைப்புல் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த கல்லுப்பு, ஏலக்காய் அது போலவே இந்த தர்பைப்புல்லையுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கும் பொழுது நம்ம வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் எதுவுமே இருக்காது. ஸோ பாசிட்டிவ் திங்ஸ் மட்டுமே நமக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பண வரவும் அதிகரிக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வீட்லேயும் இருக்கவே இருக்காது. அடுத்து இந்த ஜாதிக்காய் தான். இருக்கிற இந்த 6 பொருட்கள்லையுமே ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் இதுதான், ஜாதிக்காய்னு தான். ஏன்னா ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதிக்காய் பொறுத்த வரைக்குமே பணத்தை ரொம்பவே வசியம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் இந்த ஜாதிக்காயை நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கும் பொழுது ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல, பீரோவில், இல்லை வியாபாரம் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த ஜாதிக்காயுமே வச்சு வழிபட்டு வரலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா வெட்டிவேருமே அதோட வாசமும் அது பணத்தை இழுக்கிற அந்த வசியமும் அதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை பூஜையிலையுமே நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நம்ம. இதை நிறைய பேர் தலைமுடிக்கு தேங்காய் நெல்லெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாத்தையும் விட இதை பூஜை அறையில் வச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷம். இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியில் போட்டுமே வெட்டிவேரை நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படி கூட வச்சு வழிபடலாம். தண்ணியில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஒரு வாரம் கழித்து நம்ம அந்த வீட்டில் தெளிச்சுட்டு வேறு தண்ணி கூட மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை கற்பூரத்தோட வாசனையுமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள் சொல்லுவாங்க. இந்த பச்சை கற்பூரம் பூஜை அறை முழுக்க அந்த வாசம் நிறைஞ்சு இருக்கும் பொழுது மகாலட்சுமியோட பார்வை நம்ம வீட்டில் பட ஆரம்பிக்கும். ஸோ அதனாலுமே ஆட்டோமேட்டிக்காக பச்சை கற்பூரத்தோட வாசனைனாலுமே வீட்டில் பண வரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த சொன்ன 6 பொருட்களும் வச்சுமே நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் பேசி போடுற முதல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு கட்டாயம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.